வணக்கம். நம்ம பேசிஃபை யுவர் சோல் சேனலுக்கு உங்களை அன்புட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கோம். அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச் பத்தி பார்க்க போறோம். சில ஆலயங்களுக்கு போன உடனே அங்க ஒரு தனி அமைதி இருக்கும். அது பெரிய சத்தமா தெரியாது, ஆனா மனசுக்குள் நிதானமா இறங்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெப அமைதி தரும் இடம்தான் இந்த ஆலயம். அதனால தான் இன்றைக்கு இந்த ஆலயத்தின் வரலாறு, சிறப்புகள், திருவிழா, திருப்பலி நேரங்கள் எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்தின் வரலாறை பார்க்கலாம். கோயம்புத்தூர் நகரம் வளர ஆரம்பித்த காலத்திலே இந்த பகுதியில் இருந்த கத்தோலிக்க மக்களுக்கு ஒரு தனி ஆலயம் தேவைப்பட்டது. அதற்காக நிலம் வாங்கப்பட்டது. பின்னர் கப்புசின் குருக்கள் இந்த பகுதியின் ஆன்மீக சேவையை கவனிக்க ஆரம்பித்தார்கள். 1956 இந்த இடம் தனி பங்காக மாற்றப்பட்டது. ஃபேதர் பீட்டர் டேமியான் அவர்கள் முதல் பங்கு தந்தையாக இருந்தார். ஆலயம் கட்டி முடியும் வரை திருப்பலி பள்ளி வளாகத்தில் நடந்தது. 1959 ஜனவரி 19 புதிய ஆலயத்தின் அடிகள் நாட்டப்பட்டது. பின்னர் கட்டிடம் எழுந்து 1962 ஜனவரி 13 ஆயர் சவரிமுத்து அவர்களால் ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே இந்த ஆலயம் பெரியதும் காற்றோட்டமுமான மாடர்ன் சர்ச்சாக இருந்தது. இப்படி இந்த ஆலயம் மெதுவாக வளர ஆரம்பிச்சது. ஆலயத்தின் சிறப்புகள். இப்போ இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்குள்ள நுழைந்த உடனே ஒரு அமைதி ஃபீல் ஆகும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும். இங்க அடோரேஷன் சேபல் இருக்கு. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை ஓபன் இருக்கும். யாரும் வந்து அமைதியா உட்கார்ந்து ஜெபிக்கலாம். இங்க நவோனா ஜெபங்கள் ரொம்ப முக்கியம். செவ்வாய் புனித அந்தோணியார், வெள்ளி திவ்ய கருணை, சனி பாத்திமா அன்னை. இதெல்லாம் இந்த ஆலயத்தை ஒரு அமைதியான ஜெப இடமாக மாற்றுகிறது. வளர்ச்சி மற்றும் திருவிழா. இப்போ இந்த ஆலயத்தின் வளர்ச்சியும் திருவிழாவின் சிறப்பையும் பார்க்கலாம். இந்த ஆலயம் வளர்ச்சி அடைந்த விதமும் மிகவும் சிறப்பு. 1986 சில்வர் ஜூபிலி கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு கம்யூனிட்டி ஹால் கட்டப்பட்டது. 2003 அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா குரோட்டோ கட்டப்பட்டது. 2005 சோஷியல் மற்றும் ஸ்பிரிச்சுவல் சென்டர் உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் இந்த ஆலயம் தொடர்ந்து வளர்ந்ததை காட்டுகிறது. இந்த ஆலயத்தின் முக்கிய திருவிழா பாத்திமா அன்னை திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த நாட்களில் மக்கள் குடும்பமாக வந்து அம்மாவை ஜெபிப்பார்கள். அந்த சூழ்நிலை ஒரு தனி ஆன்மீக அனுபவம் தரும். ஆன்மீக முக்கியத்துவம். இப்போ இந்த ஆலயத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பார்க்கலாம். இந்த ஆலயத்தின் முக்கியத்துவம் என்னன்னா, இது மிராக்கிள் பிளேஸ்னு சொல்ல முடியாது, ஆனா மனசுக்கு அமைதி தரும் இடம். நீங்க டென்ஷன்ல இருந்தாலும், ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும், இங்க வந்து சில நிமிஷம் அமைதியா இருந்தா உள்ள ஒரு சேஞ்ச் ஆரம்பிக்கும். அதுதான் இந்த ஆலயத்தின் ரியல் பவர். அனுபவ உணர்வு. இதை ஒரு சின்ன அனுபவம் மாதிரி சொல்லணும்னா, ஒரு நாள் நான் ரொம்ப சோர்ந்திருந்தேன். எதுவும் சரியா போகல. மனம் ரொம்ப ஹெவி. அப்போ நான் இங்கே வந்தேன். யாரிடமும் பேசல. அமைதியா உட்கார்ந்தேன். சில நேரம் கழிச்சு என்னோட மைண்ட் கால்மாக ஆரம்பிச்சது. அந்த பர்டன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்போதான் புரிஞ்சது, எல்லா பிரச்சனைக்கும் பதில் வேண்டியதில்லை. சில நேரம் அமைதி மட்டும் போதும். ஞாயிறு திருப்பலி நேரங்கள். இப்போ இந்த ஆலயத்தின் திருப்பலி நேரங்களை பார்க்கலாம். ஞாயிறு திருப்பலி காலை 6 மணி, காலை 7 மணி 45 நிமிடம், காலை 10 மணி ஆங்கிலம், மாலை 5 மணி 30 நிமிடம். நவநாள் ஜெபங்கள். சிறப்பு நவநாள் ஜெபங்கள். செவ்வாய் புனித அந்தோணியார், வெள்ளி திவ்ய கருணை, சனி பாத்திமா அன்னை ஜெபம். இப்போ நாம ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். பாத்திமா அன்னை, எங்களோட மனசுல இருக்கிற கவலைகளை எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க.
எங்களுக்கு அமைதி தாருங்கள். எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தாருங்கள். எங்க வாழ்க்கையில் இருக்கும் பயம், பதட்டம் அனைத்தையும் நீக்குங்க. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்க உதவி பண்ணுங்க. ஆமென். நிறைவு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன்மீக வீடியோக்களுக்கு Pacify Your Soul சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அழகான ஜெப இடத்தோட நாம சந்திப்போம். God bless you.